இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இந்த பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்குது. புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நம்ம வாழறது அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம, கிரகங்கள் ரீதியா நம்ம பார்க்கும்போது, ராகுவோடைய திசையிலயோ, இல்ல ராகு புத்தியிலயோ, இல்ல ராகு நீச்சம் அடைஞ்சிருந்தாவோ, ராகு தான் இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்றதுக்கு ஒரே காரணமா இருப்பார். அப்போ இந்த ராகு பிரச்சனையினால நமக்கு கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, நீங்க ஜாதகம் பார்த்து ராகு தசையிலயோ, புத்தியிலயோ, இல்ல நீச்சத்தினாலேயோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து கண்டிப்பாக போகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நிரந்தரமாகவே பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, கூடிய நண்பர்கள், உங்கள் கூட இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப விருப்பப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ராகு தசா புத்தி நீச்ச காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரே தீர்வு சிவ வழிபாடு மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் நம்ம பரிகார பூஜைகள் எல்லாம் செய்யணும். கண்டி நீங்கள் முன்னாடியே பரிகாரம், நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறதை விட உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு முடிஞ்சால் டெய்லி போங்க. இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக போயிட்டு அவர் சும்மா பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய நீங்கள் இதை சொல்லணும் அதை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை, சும்மா பார்த்துட்டு வந்தாவே போதும்.